மக்கள் நல கூட்டணி கலைக்கப்பட இருப்பதாக திட்டமிட்டு அவதூறு செய்தி பரப்பப்பட்டு வருவதாக அதன் தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். சென்னையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் அவர்கள் இதனை குறிப்பிட்டனர். சென்னை சூளைமேட்டில் நடைபெற்ற மக்கள் நல கூட்டணியின் 4ஆம் கட்ட பரப்புரை கூட்டத்தில் தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க கட்சி தொண்டர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ கேட்டுக் கொண்டார். கிரனைட் முறைகேடு வழக்கில் சகாயம் அளித்த அறிக்கை மீது விசாரணை நடத்தினால் அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் தண்டனை கிடைக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே அரசு பணிகள் கிடைக்கும் அவலம் தமிழகத்தில் நிலவுவதாகவும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து வேளச்சேரியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அதிமுக மற்றும் திமுக அரசை விமர்சனம் செய்தனர். இந்த நாட்டிலே ஒதுக்கீடுகள் கூடாது என்று சொல்லக்கூடிய முழு தகுதியை பெற்றிருப்பது மக்கள் நல கூட்டணி. பல பேர் இதை சொல்லுகிறார்கள். நான் யாரையும் விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் ஆட்சி படத்துக்கு வந்தால் மதுவை அகற்றுவேன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் கலைஞருக்கு அதை சொல்லக்கூடிய தகுதி கிடையாது. நீங்கள் முதல் குற்றவாளி இதிலே கலைஞர் அவர்களே. இதிலே பாவ மன்னிப்பு நீங்கள் பெற முடியாது. ஜெயலலிதா சொல்லுகிறார், எனக்கென்று தமிழகத்தில் யாரும் கிடையாது, நான் ஒண்டிக்கட்டை, என் குடும்பம் கிடையாது சொல்லுகிறாரே. குடும்பம் இல்லாதவருக்கு ஒண்டிக்கட்டாக இருப்பவர்களுக்கு அங்கே நீலகிரி மாவட்டத்திலே கொடநாடு எஸ்டேட்டில் 1000 ஏக்கர் அந்த தேயிலை தோட்டம் எதற்காக? மக்கள் வாக்களித்தது சொத்து சேர்ப்பதற்கா? மக்கள் வாக்களித்தது கொள்ளையடிப்பதற்காக? ஜெயலலிதா வேண்டாம், அதிமுக ஆட்சிக்கு வேண்டாம், அந்த இடத்துக்கு நான் வரேன்னு சொல்றார். யார் சொல்றா? யார் சொல்றா? கலைஞரா? கலைஞர் சொல்றாரு நான் வர்றேங்கிறாரு. திமுக நாங்க ஆட்சிக்கு வரேங்கிறேன். நீங்க ஓகேங்களா? உங்க குடும்பமே கோர்த்து நிக்குது. கலைஞர் மனைவி மேல வழக்கு, மகள் மேல வழக்கு, கொள்கை பரப்பு செயலாளர் மேல வழக்கு, பேர பிள்ளைகள் மீது வழக்கு. தமிழ்நாட்டு மக்களை குடிகாரர்களாக்கி இருக்கிறது இந்த அரசு. உன் வீட்டு பிள்ளைகளை, நம் வீட்டு பிள்ளைகளை குடிகாரர்களாக்கிய சாதனை தான் இவர்களின் சாதனையாக இன்றைக்கு மிஞ்சி இருக்கிறது. நம்முடைய பேர பிள்ளைகளையாவது நாம் காப்பாற்ற வேண்டாமா? பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவிகளும் இன்றைக்கு சாராயம் குடிக்கிற அவலம் ஏற்பட்டிருக்கிறது.